நான் என்ன செய்வேன்? நல்லவர்களுக்கு நாட்டிலே இடமில்லை. ஒரு தவறு செய்யாத என்னை கொண்டு வந்து சிறையில போட்டு விட்டார்கள். ஆனால் அதிகார பாவிகள் எல்லோரும் சுலபமாக வெளியே உழைத்து. நான் என்ன தவறு செய்தேன்? என் மனைவி குழந்தைகளை பார்த்து கொண்டு அழுகிறேன். எனக்கு விடுதலை கொடுக்க மறுக்கிறார்கள். ஆண்டவா, இதுதான் உன்னுடைய சோதனையா? நல்லவர்களுக்கு காலமே இல்லையா? இல்லையா கொடுமையை கண்டவன் எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்களா? சிறைச்சாலைக்கு வந்து விட்டோம். சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் எல்லாம் நல்லதோர் முறையிலே தண்டனை அனுபவிக்கிறார்களா, நீதியோட தண்டனை அனுபவிக்கிறார்களா, நீதி தவறி தண்டனை அனுபவிக்கிறார்களா என்று நான் கேக்குறவங்க எல்லாருக்கும் பதில் சொல்றேன். உட்காந்துக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் கூட்டமா போட்டு வச்சுக்கிறீங்களா சிறைச்சாலையில? இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எதற்காக இந்த கூட்டத்தை அப்படியே போட்டு வச்சுக்கிறேன்? பணங்க வெட்டினாங்க, மரத்தை ஏறி பணங்க வெட்டினாங்க, அதால பிடிச்சி போட்டேன். நான் பாவி, என்னுடைய தந்தை எப்பேற்பட்டவர், நீதியோடு நியாயத்தோடு வாழக்கூடியவர். அப்பேற்பட்டவர் போய் பணங்க வெட்டினவங்களும் பிடிப்பாங்க. இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் எதற்காக போட்டு வச்சுக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா போட்டுக்கிறாங்க? ஏரி வேலைக்கு போனாங்க பாரு, ஏரி வேலைக்கு போன இடத்துல பட்டு தூக்கிட்டாங்க. ஏரி வேலைக்கு போனட்டு தூங்கிட்டாங்களா? அது பிடிச்சி உள்ள போட்டேன். முதல்ல அந்த இடத்துல வேலைன்னு ஒண்ணு செய்யாதான் கம்மியாட்டி அதுக்கு உள்ள பிடிச்சி போட்டேன். இதோ இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எதற்காக போட்டு வச்சிருக்காரு? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அரப்பாரு சொல்லி நெல்லு முடிச்சு தெரியாத போட்டாங்க. அப்படியா? அதை பிடிச்சி உள்ள போட்டேன். அது தவறான சரி. நீயும் நானும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் ஐயோ பசி தாங்க முடியல. இவங்க எல்லாம் எப்ப தெரியுமா வெடிப்பா? என்ன இவங்க எல்லாம் எப்ப தெரியுமா வெடிப்பா? இவங்க இப்படி நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது யாரோ ஒரு பசி பசி ஐயா, யார் நீங்க? எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆண்டு மட்டும் வாயில் விட்டு கலரி கலரி தவறு என்ன? வணக்கம் ஐயா. உங்களை பார்த்தால் நல்ல ஒரு பலன் தருகிறது. எதற்காக எங்களுடைய நாட்டிலே சிறையிலே இப்படி காராகிரகத்திலே உணவு உணவு உணவு
பசி பசி என்று அலறும் அளவிற்கு என்ன தவறு செய்தீர்கள்? ஐயா, என்னுடைய நாடு உத்தமபுரி ஐயா, உத்தமபுரி. உங்கள் நாடு உத்தமபுரி. உத்தமபுரி நாடு. உத்தமபுரியிலே முத்துவர்மன் என் பெயர் தான். நானோ பேரரசன். ஐயா, உங்களை பற்றி எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். நாட்டிற்கு ஒரு நல்லவர், ஊருக்கு ஒரு உத்தமர் என்று உலகத்தார் பெருமை கொண்டவர் நீங்கள். வீரத்திலே சிறந்தவர், விவேகத்திலே சிறந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட நீங்கள் நம்முடைய நாட்டிலே சிறைச்சாலையில் இப்படி அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? என்ன காரணம்? ஐயா, என் நாட்டிலே நான் நல்ல முறையில் ஆட்சி புரிந்து வந்தேன். அதனால் என் நாட்டிலே உள்ள தளபதி என் மீது பொறாமை கொண்டார். ஏனென்றால் மக்கள் செல்வாக்கு இவனுக்கு அதிகமாக இருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு இவனே வந்து விடுவான் என்று என் மீது பொய் புகார்களை சொல்லி இந்நாட்டு மன்னர் திகம்பரநாதரோடு கூட்டு சேர்ந்து அவர்கள் இருவரும் செய்த சதியால் என்னை கொண்டு வந்து இந்த சிறையை போட்டு விட்டார்கள். ஐயா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளாக திகம்பரநாதர் எனக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் செலுத்தவில்லை. அந்த வரிப்பணத்தை கேட்க படைகளை கேட்க வந்து அந்த சமயம் பார்த்து என்னை தனிமுறையாக இருந்ததா நிக்கிறான் ஒரு போனதான அவன் தான் பின்னால் நின்று வேலை போட்டான். ஐயா, யாரை பார்த்து தவறாக சொல்லியிருந்தால் என்னுடைய மனமானது ஆறி இருக்கும். உங்களுக்கு நான் உதவி செய்திருப்பேன். என்னுடைய தந்தையை பற்றி ஏளனமாக பேசினால் உங்களுடைய நாவையை துண்டித்து விடுவேன். ஐயா, துண்டித்து விடுவேன். தந்தையை குறை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஐயா. உண்மையிலேயே நான் வரிப்பணம் வசூலிக்க சென்றேன். படைகளை கேட்டு வந்து என் தளபதியை அழைத்து அவனை அழைத்து இருவருமாக கூட்டு சரி செய்து என்னை கொண்டு வந்து சிறையை போட்டு விட்டார்கள். அப்படியா? உண்மை என்னுடைய தந்தை நீதி தவறி உண்மை கேட்ட உலகத்து போகணும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதிமுறையோடு வாழக்கூடியவருடைய தந்தை அப்பேற்பட்டவர் விதி மீறி நடக்கிறார் என்றால் மனதால் உண்மையா அது உண்மைன்னு சொல்லலாம். எனக்கு பயமாக இது சொல்ற மரியாதை உண்மைதான் ஐயா. ஆமா, இப்படி விதிமீறி நடந்து கொண்டாரா? சரி, நடத்தை தவறு நடந்து கொண்டாரா? தந்தையா கூட கூட்டம் சேர்ந்துக்கிட்டு நானும் தவறு பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சுன்னு சொன்னதான் நான் உண்மை ஒத்துக்கிறேன். பாவி, உன்னை மன்னித்து விடுகிறேன். நல்லது மாதிரி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஐயா, மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்க. நான் யார் தெரியுமா? என்னுடைய தந்தை என்கின்றேன். அவர் யார் தெரியுமா? இந்த அவந்தி தேசத்தை யாருடைய திகம்பரநாதர் இருக்கிறார். அவர் பெற்ற ஒரே கொடியவன். என் நாட்டு தளபதி மனதை மாற்றி அவனோடு சேர்ந்து கூட்டு சதி செய்து என்னை கொண்டு வந்து சிறையை போட்டு விட்டான். அவனுக்கு நீங்கள் நல்லவராக பிரிந்திருக்கிறீர்கள் ஐயா. ஆனா எனக்கு வேண்டுமெல்லாம் என்ன தெரியுமா? என் மனைவி குழந்தைகளை நான் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உணவுக்கு வழி இருக்கிறதோ என்னமோ அவர்களை சிறையில் அடித்து என்னை போல் கொடுமை செய்கிறானோ அதையெல்லாம் பார்க்கும் ஆசை எனக்கு அதிகமாக இருக்கிறது. விடுதலை அளித்தால் என் மனைவி குழந்தைகளை பார்த்து விட்டு மீண்டும் வந்து சிறையிலே இருக்கிறேன். ஐயா, என்னுடைய தந்தை எனக்கு சத்தியம் என்று பெயர் வைத்திருக்கிறார். சத்தியம் என்ற பெயருக்கு இணங்கி சத்தியம் தவறாமல் நான் நடந்து கொள்வேன். ஆகையால் நீங்கள் செய்தது தவறு இல்லை என்பது எனக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது. ஆகையால் இப்போதே செல்கின்ற உங்களுக்காக நீதி கேட்கிறேன். நீதி கேட்டு இந்த சிறைச்சாலை விட்டு யாதொரு குறையும் இல்லாமல் சத்தியமாக உங்களை விடுவிக்கிறேன் ஐயா. சத்தியமாக எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேன். நம்பி நீங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். எனக்கோ ஒரு தெய்வம் வந்து சத்தியன் உருவிலே. சத்தியன் வந்து எனக்கு விடுதலை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அவன் வருகிறானா விடுதலை அளிக்கிறானா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிறேன். அப்பா, அப்பா, நகர்வலம் சென்றேன். சீரோடு சிறப்போட மக்களுடைய சிறப்புகளை எல்லாம் கண்டுவிட்டேன். நீங்க சொன்னதை மீறி ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டாப்பா. என்னதுப்பா? ஆமா அப்பா, இங்க வாங்கலாம். அப்பா, பிறந்ததில் இருந்து தாயின் முகத்தை பாராமல் வளர்ந்து விட்டேன் அல்லவா? நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் யார்? நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் யார்? நீதிக்கு இதுதான் வழி என்று வழிகாட்டியவர் யார்? எந்த ஒரு சூழ்நிலையும் நீதி தவறி நேர்மையை தவறி நடக்க கூடாது என்று சொன்னவர் யார்? நீங்க தானே. இன்று நீங்களே ஒரு தவறு செய்திருக்கீங்க. என் காதுக்கு வந்துட்டு இது உண்மையா பொய்யா? நான் தவறு செய்தேனா? ஆமா. அப்பா, நான் தவறு செஞ்சே இருக்க மாட்டேன். தவறு அப்பா, உத்தமபுரி நாட்டு இளவரசர் திகம்பரநாதன் நீங்கள் உத்தமபுரி நாட்டு அரசராக இருக்கக்கூடிய முத்துவர்மன் அவர்கள் என்ன தவறு செய்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அந்த கதை உங்களுக்கு தேவையில்லை. அப்பா, வருங்காலத்தில் நான் அரசனாக போகிறேன். நாட்டை முடிச்சுவிட்டு போகிறீர்கள் என்ற இடத்திலே உரைத்து விட்டீர்கள். வருங்காலத்தில் நான் அரசனாக வேண்டும் என்றால் நல்லது கெட்டது எல்லாமே நான் தானே பார்க்கணும். பார்த்தது என்ன தப்பு? நீ சத்திய தவறா இருப்பா நீ சத்தியில பேர் வச்ச. ஆமா, அந்த மாதிரி பேர் வச்சுட்டே நீ தானே.
சத்தியம் தவறி நடக்கக்கூடாது என்று சொல்லவர் நீதானே. இப்போது நீங்களே தர்மத்தை மீறி சத்தியத்தை மீறி நடக்கின்றீர்கள் என்றால் எந்த விதத்தில் நியாயப்பா? எந்த விதத்தில் நியாயம்? என் பேச்சை கேட்டு மீறி சொன்னதே தவறு. அப்பா மரியாதையாக உரைக்கிறேன், என்னுடைய மனதார உரைக்கிறேன். நான் பிள்ளையாய் பிறந்திலிருந்து கேட்ட பொருள் எதுவும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்தவர் நீங்கள் தான். அதையால அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதப்பா. அப்பா அவருடைய மனைவியும் அவருடைய பெண்ணும் எந்த நிலையில் இருக்கிறார்களோ, உணவுக்காக என்ன கஷ்டப்படுகிறார்களோ, ஆகையால் ஒரு குடும்பத்தை அழித்த பாவம் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டாம். தயவு செய்து அவர்களை விட்டு விடுங்களப்பா. இரு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு விட்டு பாப்பா. ஏய், நான் சொல்வதை கேள். அது மட்டும் கேட்காது. அரு அதை பத்தி மட்டும் பேசாதே. நீதியாக கேட்கிறேன், நேர்மையாக கேட்கிறேன், தன்மையாக கேட்கிறேன். இப்போது அவரை விடுதலை செய்வீர்களா மாட்டீர்களா? முடியாது முடியாது முடியாது. இப்போதே சென்று என் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றாக திருத்துவேன். அரண்மனைக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்பா, ஸ்ட்ரைக் பண்ணுவேன். விடுதலை பண்ண முடியுமா முடியாதா? ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஆமாம்பா, நீ பெத்த புள்ளியாரு பார்த்தா நீதிக்காரங்க. ஓடி போ, உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். குறுக்கு வழியில் சென்று உன் கதையை சுருக்கமாக முடிக்கிறது. இதோ வருகிறது. என் மகள் வேல்விழி ஆமா இங்கே வர்றீங்க. மன்னர் இல்லையே என்று தத்தளிக்கின்ற பரிதாப பறவையே துணியாக நான் நினைக்கிறேன் மகாராணி. புரியவில்லையே சொல்வது. புரியவில்லையா? நாம் இருவரும் இணைந்தால் இன்பத்தின் உச்சிக்கு போகலாம். இருவரும் இணைந்தால் நான் யார்? மகாராணி. நீ யார்? மன்னன். தற்காலிகமான மன்னன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கணவரை இறந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இருவரும் ஒன்று சேர முடியுமா? நல்லா இருக்கும் சேர்ந்தா. நான் மாற்றான் மனைவி, என் மீது ஆசை கொள்ள தகுதியிடா பாவி. பாவியா? ஆமாண்டா. ஆஹா, வண்ண விளக்கு, வாலிப விருந்து, வசந்த கால பறவையே, இன்பச் சொர்க்கமே, என்னை கட்டி கொடுத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விடு. அடப்பாவி, நல்லவனுக்கு நினைத்து தானே உன்னுடைய நாட்டை ஒப்படைத்தேன். இப்படி தவறாக பேசுகிறாயே, ஏண்டா இப்படி புத்தி மாறிவிட்டது? இந்த நாட்டு மகாராணி என்று பாராமல் என்னையே தவறாக பேசுகிறாயே. இந்நாட்டு பெண்களை நீ எப்படி பேசியிருப்பாய்? அடப்பாவி, நீ நல்லவனா? நீ நல்லவனே அல்ல, பொல்லாதவன். நானாடி கேட்ட மன்னர் பதவி வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேனே. நானா கேட்ட மன்னர் பதவியே நானாதான் கொடுத்தேன். அதுக்காக இப்படி எல்லாம் பேச தகுமாடா உனக்கு? காலம் பொன் போன்றது, வீணாக பேசாதே. வா, வந்துவிடு. வர முடியாதா? அடியின் கோல விழியவளே, கோபுர கசமே, உன் கோவை இதை கண்டு ஒரே ஒரு தரம் என்று சொல்லடி. அப்படி சொன்னால் அதுவே எனக்கு சொந்தமடி. அடா பாவி, சண்டா துரோகி, நீ யாரை இப்படி பேசுவது? அத்தா என்று கூப்பிட்டு சொல்லுகிறாய். நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படி பேசுவதற்கு உனக்கு மழை எப்படிதான்
ஏக சாம்பிரதாயத்தில் இறைமை போட்டு அழக கோலத்தை அலங்கோல மாற்றி கொள்ளாதே. வா வந்தவடு மோகத்தாக தொடுவதற்கு எனக்கு அடா பாவி, நீ 1000 முறை எடுத்துக்கொள்ள அவருடைய இச்சைக்கு நான் இணங்க முடியாது. மரியாதை சொல்லுகிறேன், என்னை விட்டு விலகி சென்று விடு. இல்லை என்றால் நடப்பதே வேறு. அடி எடுத்த நாய். ஏன்டா இப்படி பாரு? ஊரா விட்டு போன தூக்கி போட்டு அடிக்கிறதா ராத்திரிதா? என்ன டேய் இந்த இடத்த கூட இப்போ இல்ல 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 டேய், சொல்லு. காதல் பண்றடா காதல் காதல் பண்றேன். காதல் பண்ண எப்படி எடுக்கணும்? காதல் பண்ண எப்படி? கொல்றான் பாரு, பாவி. கோபானா காட்டி குட்டு என்னாடி சொல்லுங்க மாமா. அதான் கேக்குறேன், சைக்கிள் காத்தடிக்கு நேரம் ஆகுமா? என்னது? சைக்கிள் கத்தியாடுறா அவன். திஷ்டி கட்டி. எதுமா சாத்துட்டா? அதுடா ஐயோ அடா பாவி. அப்படியாச்சு. ஊரா விட்டு பண்ண ராத்திரில அடிக்கிறேன். நமக்கு என்ன ஊரு? நமக்கு என்ன ஊரு? ராந்தம். ராந்தம். இந்த டைம்ல ராத்திரி உன் பொட்டாட்டி எவன் தூக்கி போட்டு அடிச்சுக்கிறானோ? அடா பாவி, பெண் என்று பராம அடிக்கிறாய். எங்க அக்கா தங்கச்சி கூட போறீங்களா படுபாவி? ஏன்டா என்ன இப்படி அடிக்கிற? உடம்பெல்லாம் நோகடா பாவி. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவில்லை. மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். மழை நீரில் நனைய விட்டேன். அடிக்காடா. கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவில்லை. மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். மழை நீரில் நனைய விட்டேன். மானம் என்ற பொருளாக மனக்கடவை வைத்தேன். மானம் என்ற பொருளாக மனக்கடவை நாலு பக்கம் இரண்டு கொண்டார். நான் அதற்கு என்ன செய்வேன்? நான் அதற்கு என்ன செய்வேன்? காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவில்லை. முன்னறிவே மலர் வளர்ந்து முடியும் வரை காத்திருந்தேன். மழை பறிக்கும் வேளையிலே உயிர் தைத்த தலையானே. உயிர் தைத்த தலையானே. காகிதத்தை கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவில்லை. மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். மழை நீரில் நனைய விட்டேன். தாய் முகத்தை பார்க்க யார் முகத்தை பார்க்க தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்க்க நீ கொடுத்த வேலை யார் நிலையில்
முடியாது. இணங்க முடியாத ஏன்டா ஐயா? ஏய் இறுதியாக கேட்கின்றது, இணங்க முடியுமா முடியாதா? முடியாது. கை நீட்டு. வாடி. நான் தனி மலர் பாடுகிறேன், நான் தனி மலர் பாடுகிறேன், நான் தனி மலர் பாடுகிறேன். ஓர் குறை ஒன்று வேண்டலம்மா, ஆடிடும் சோலையிலே. அம்மா ஏய், சென்றேன் அரண்மனைக்கு, சந்தித்தேன் மகாராணியை, ஜெனிச்சு கிடைத்து மறுத்து விட்டார். அவளை கொண்டு போய் சிறை தள்ளிவிட்டேன். இப்ப யாருக்கு இருக்கு? இப்போ வேல்விடியம்மா இளவரசியை சந்திக்க வேண்டும். தெரிகிறதா? இதயத்தில் குடியிருக்கும் அந்த இறைவனை காணவில்லை, நான் இறைவனை தேடுகிறேன். ஓர் குறை ஒன்று வேண்டலம்மா, அம்மா. ஏய், காயல் பக்கம் காந்தால் மலரும், நெய்தல் மலரும், மரம் கமந்து வீசுகிறது. அது சோலையில் இருந்தா அது செல்கின்றால் பால் இளவரசி, அவள் மீது வீசுகிறது. இவளை விடக்கூடாது. குறுக்கு வழியில் சென்று அவள் கதையை சுருக்கமாக முடிக்கலாம். புறப்பட்டு பா. நீங்கள் இல்லாத இந்த கானகத்தில் தன்னந்தனியாக வாடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா அம்மா. வாருங்கள் இளவரசி, வாருங்கள். தாய் இல்லையே என்று தத்தளிக்கின்ற பரிதாப பறவையே, உன் தாய் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? கூறுங்களேன். அப்படியா? நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். நீ கேட்கிறேன் ஐயா. அதிகாலைகளை இழந்து அதிகாலையிலிருந்து நீர் ஆடி விட்டு சென்று தலையை நிறைய பூவை சூடி நெற்றியிலே திலகம் விட்டு தண்டை சத்த ஒலிக்க கை வலைகள் குழுங்க சும்மா சிலுக்கு மாதிரி வந்திருக்கிய சிக்குன்னு. வா. வார்த்தை ஏதோ தடுமாறுகிறது. சரியில்லை உங்கள் வார்த்தை. உன் பட்டு மேனிய தொட்டு பார்க்க ஆசைப்பாண்டி. உன்னை எல்லாம் நாங்கள் பட்டம் கொடுத்து இளவரசன் ஆக வேண்டியது எதற்கு? இப்படி கன்னி பெண்களை சூறையாடுவதற்கா? ஓ, எந்தினாய் மிஞ்சுகிறாய், மிஞ்சினாய் கெஞ்சுகிறாய். நீ தேனுக்குள் போட்டு வைத்த சுவையை உன்னை சுவைக்காமல் இங்கு நான் போக முடியாது. ஐயோ ஆண்டவா, முடியவே முடியாதுடா. முடியாதா? முடியாது. இந்த தூட்டையன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த மும்மூட்டியை வந்தாலும் மாட்ட முடியாது. வா, என்னை கட்டி கொடுத்தவரே முத்தத்தை கொடுவிடு. முத்தமா? அடச்ச மானங்கிட்டவனே, உனக்கெல்லாம் முத்தம் ஒரு கேடாடா. உனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. வேல்வளே, பூஞ்சிட்டே, புதுதாய் பூத்த புது மலரே, கோடியில் ஒருத்தியே, கொட்டி கிடைக்கும் அழகு களஞ்சியமே, கவியரசு கண்ணதாசன் கவிதை பெட்டகமே, காண்போர் இருக்கும் கட்டழகையே, உன்னை பிரமன் படைக்கவில்லையதே, அணு அணுவா செதுக்கியிருக்காது. எனக்கென உன்னை படைத்த அந்த பிரமனுக்கு ஒரு கோடான கோடி. பாவி. வா.
முடியவே முடியாதுடா. அம்மா பூவே கொண்டு போறாவே தங்கமே உன்னை தங்கத்தின் கொண்டு கண்டாலே அடப்பாவி, நீ 1000 முறை என்னை ஆசையாக பேசினாலும் சரி, என்னை பாசமாக கொஞ்சினாலும் சரி, உன் ஆசைக்கு நான் கட்டணங்க மாட்டேனடா. வேல்வரே தாழம் பூவே தங்க சிலையே தலித்தடை போடும் தாரகையே தங்க குமிழே கம்பன் கண்ட கவியரசு கண்ணதாசன் கவிதை பெட்டகமே அஜித்தாவின் சிற்பமே வேல்வழி உன் அங்கங்கள் எல்லாமே தங்கங்கள் தாண்டி உன்னை பாராட்டுவது உன் அழகை பத்தி நான் இதான் பாராட்டுவது. வா முடியாதுடா. காலம் பொன் போன்றது. அதோ போர் என் அந்தரங்க அரண்மனை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே தங்க கட்டில் இருக்கிறது. வா இருவரும் கட்டுண்டு கிடப்போம். பாவி, இப்படி எல்லாம் பேசினால் உன் ஆசா பாசங்களுக்கு நான் ஈடுபடுவேன் என்று நினைத்தாயா? இந்த உடல் நான் ஆசைப்பட்ட என் கணவனுக்கு மட்டுமேடா. முடியவே முடியாது. வேல்வெளி என் முரட்டு கரங்களுக்கு வேலை கொடுத்து விடாதே. உன் தேக சாம்ராஜ்யத்தில் இறைவன் போட்ட அழக கோலத்தை அலங்கோலம் மாற்றி கொள்ளாதே. வா வந்தபட்டு மோக தாகத்தோடு எனக்கு உன்னுடைய இன்பத்தை ஊத்தி விடுவா. அடச்ச, நீ எல்லாம் தாய் வயிற்றில் பிறக்கவில்லையா? எதற்காக எப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? பல பல நாயம் கூறாது.
இப்படி எல்லாம் ஒரு தன்னந்தனியாக இருக்கும் பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு இந்த நாட்டை எதற்காக கொடுத்தோம்? இந்த நாட்டு மக்களை காப்பா என்று, என் தந்தை ஸ்தானத்தில் இருந்து எங்களையும் காப்பா என்று தான் இப்படி எல்லாம் உனக்காக இந்த பட்டத்தை கொடுத்தோம். இந்த பட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாய பாவி. வேல்விழி கத்து கதவு கண்ணீரோடு மண்டியிட்டு மன்னிப்பை கேட்டலன். இந்த துட்டையன் வாக்கு தவற மாட்டானடி. அதோ பார். என்னது கடிக்கிறீங்க? அந்த கோயிலுக்கு போய் காதலுக்கு வான்னு சொன்னா அதை போய் பிடி 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 அப்படியே வரும். உனக்கு எத்தனை முத்தம் வேணும்? உனக்கு எத்தனை முத்தம் வேணும்? ஒரு முத்தம் குழந்தை காதலிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். உனக்கு தெரியுமா? ஆமா, காதல போய் எங்க ஊர்ல வந்து பாருங்க, எத்தினி பொண்ணை எத்தினி ஊருக்கு ஏத்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, அதல காதல் மண்ணா கமலஹாசன் வாத்தியார், பூச்சு வாத்தியார் பாத்துக்கிறியா? ஸ்கூல் வாத்தியார் பாத்துக்கிறியா? இப்ப காதல் வாத்தியார். ஆகையால எனக்கு சத்தியம் பண்ண நான் சொல்றதான் செய்யணும். பிச்சு வத்துருவேன் நானு. யார் நானு? வாஜர். வாஜர் இங்க காலம் மாட்டுவேன், என் கையை மாட்டுவேன். அங்க அங்க முட்டி பாடு, முட்டி பாடு, எழுந்துரு. சீக்கிரம் எழுதுறாடா, சீக்கிரம் எழுதுறாடா. உக்காடுறா, காலில் உயிடா. நான் வாஜிடுறா, உயிடா. போ அதோ பார், பள்ளியின் கதவுகள் திறந்து இருக்கிறது. நாம் இருவரும் போய் இந்த பாடலை படிப்போமா? காமதேவன் கோட்டைக்கு புறப்படலாம். அப்படியா? தனியாக சென்று படிடா. நான் வரல. எண்டாடி கெஞ்சினால் மிஞ்சுகிறாய், மிஞ்சினால் கெஞ்சுகிறாய். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நவரும் என்றார்கள் சான்றோர்கள். கொடுப்பதை கொடுத்தால் மிச்சைக்கு இணைங்கவில்லை. நீ என்ன அடிக்காதடா பாவி.